லைஃப்பில் எதுக்கு போர் அடிக்குது எப்போயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம லைஃப்பில் எதுக்கெல்லாம் போர் அடிக்குது, அந்த போரிங்கிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் வெளியே வருது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வாட்ச் பண்ணக்கூடிய ஏஜ் கேட்டகரி எல்லா பேத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்போயாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா லைஃப்பில் நமக்கு எதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு? முதல்ல நீங்கள் போரிங் ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. பட் போரிங் ஸ்டேஜில் இருந்தாலும் நமக்கு என்ன பார்த்துக்க மாட்டோம், அதை பற்றி நம்ம வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கண்டினியூஸாக நம்ம பண்ணக்கூடிய ரிசல்ட்டு யோசிப்போமே தவிர அதில் ஆக்சுவலாக இன்வால்வ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு போரிங்கான ஸ்டேஜ் தான். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிலிருந்து சில விஷயங்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம அதிலேயே உள்ள ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு போரிங்கான ஸ்டேஜ் தான். எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப்பில் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பர்டிகுலர் விஷயங்களை நான் சொல்கிறேன். அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா விஷயம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து ஆக்சுவலாக பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு போரிங்கான ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான போரிங் ஸ்டேஜ் இருக்குது. என்னோடய லைஃப்பில் நான் இதுக்கு முன்னாடி இருந்த போரிங்கான ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டோம், நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுவோம். அந்த எடிட்டிங்க்கு நம்ம யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்காம இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னா அது அவங்க சொல்லித்தரது எல்லாமே நமக்கு புரியும், அதுலேயே இருக்கிறோம், நம்ம டைமை அதிலேயே தான் கொடுக்குறோமே தவிர நம்ம ஆக்சுவலாக அங்கே என்ன பலன் எடுத்தோம் அதை நம்ம இப்போ என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்தா தானே நமக்கான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலராக ஒரே விஷயத்தில் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு போரிங்கான ஸ்டேஜ் தான். பட் ஆக்சுவலாக அதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு பூஸ்டான ஒரு ஸ்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து செகண்ட், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்லேயே எடுத்துக்கலாமே, நமக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சரே எடுத்துக்கலாமே. நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பர்பஸ் வந்து நிறையா கண்டென்ட் கொடுப்பாங்க, எல்லாமே நம்ம லைஃபுக்கு வேல்யூபிளாக தான் இருக்கும். பட் அவங்கள மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் மாற முடியாதுல்ல. ஸோ அவங்க என்னென்ன பண்ணாங்க அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளும் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும், அதுலேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு போரிங்கான ஸ்டேஜில் இருந்திருக்கு. பட் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா கண்டினியூஸாக என்னோடய டே பை டேலே நான் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு வேறு ஆக்டிவிட்டிலையும் என்னை வந்து நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால எனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் போரிங் ஸ்டேஜ் வந்து இல்லை. நீங்கள் என்னென்ன போரிங் ஸ்டேஜை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை என்னென்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை இப்போ எப்படி வரது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்து இந்த போரிங் ஸ்டேஜ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போரிங் ஸ்டேஜுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நம்ம இப்படியே இருந்துடலாமே, இதுவே நமக்கு நல்லா தானே இருக்குது, நமக்கு தேவையான எல்லாமே வருதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்றதும் ஒரு விதமான கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான். அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அடுத்து வேறு எதுவும் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறாமல் இருக்கிறதும் ஒரு போரிங்கான ஸ்டேஜ் தான். அதை பண்ணாலும் மற்றவங்க என்ன நம்மளை இது பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி அதுலேயும் நம்ம இருக்கிறது ஒரு போரிங்கான ஸ்டேஜ் தான். ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றி ஒரு 4 ஹாபிட்ஸ் நான் சொல்கிறேன். மறக்காமல் அதை என்ன பண்ணுங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹாபிட் எது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டெய்லி டேவை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான போரிங் ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களை வந்து அன்றைக்கி ஃபுல் டேவும் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கும். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எவ்ரி டேவும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு ஷெட்யூல் 1 மந்த்துக்குன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஷெட்யூல் 1 இயருக்கு. ஆனால் கண்டினியூஸாக அந்த ஷெட்யூலில் போட்ட எவ்ரி டயத்துக்கும் எவ்ரி மினிட்ஸுக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அந்த ஷெட்யூல் போட்டிங்களோ அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போர் அப்படின்றது இருக்கவே இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்லலாமே, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்ப்பா, 5 to 6, 5லேருந்து 5:30 வரை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த இதெல்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்து 5:30லேருந்து 6:30 கொஞ்சம் வார்ம் அப்பு, அடுத்து 6:30லேருந்து ஒரு 8:30 கொஞ்சம் ஏதாவது ஒர்க்கு, கொஞ்சம் ரீடிங்கு, அடுத்து மெடிடேஷன் அந்த இதுக்குள்ளேயே, அடுத்து
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிருங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இன்வால்வ் ஆகுங்க, இல்லை சிலம்ப கிளாஸ் ஏதாவது போங்க, இல்லைனா டென்னிஸ் விளையாடுங்க. அந்த மாதிரி ஒரு 1 hour என்ன பண்ணுங்கன்னா அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டியூஷன் போங்க, அடுத்து புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள், அடுத்து உங்கள் சிலபஸை படிங்க. இதே 18+ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு வாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ரீல்ஸ் எடுத்து போடுங்க. பட் ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அதில் இன்வால்வ் பண்ணுங்கள். மற்றவங்க பண்ணுறத அதை பார்த்துக்கிட்டே இருக்கனால உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்காது. பார்த்துக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு போர் தான் அடிக்குமே தவிர நீங்கள் எதுலேயும் ஆக மாட்டீங்க. ஸோ அதை பாருங்கள். அதிலேருந்து ஒரு 1 hour அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள விட நம்ம பண்ணணும் அப்படின்னா எது நமக்கு வந்து மாடிஃபை பண்ணி நம்மளோட வந்து வேகமாக ரீச் ஆகும், எது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருவீங்க. உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, மற்ற பீப்புள் வந்து வருவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹாபிட். உங்களுடைய டேவை வந்து எப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதே ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா, போயிட்டு வாங்க, வீட்டில் உங்களுடைய சில்ட்ரன்ஸோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஒய்ஃப்ஸ்ட்ட நல்லா பேசுங்க, அவங்கள எங்கேயாவது கூப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை போரே அடிக்காமல், இல்லை வேறு ஏதாவது இன்னமும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. அடுத்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறையா படிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்களும் இல்லை கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை எவ்ரி டேவும் எவ்ரி மினிட்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி என்னாச்சுன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதில் போர் அப்படின்றதே இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன். உங்களுடைய எவ்ரி டேவும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டு வேறு லெவலாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். பட் நான் எதில் இன்வால்வ் பண்ணுறதா, எதில் நான் இன்வால்வ் ஆகிறது அப்படின்னே தெரியாமல் இருக்குமே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எதில் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஃபைன் பண்ணியே ஆகணும். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபைன் பண்ணுறதே ஒரு ஹாபிட் தான். அப்போ தான் என்ன ஆகும், ஸோ இந்த டயத்தில் எல்லாமே நம்ம இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுடைய இன்வால்மெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா போர் அடிக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல விதமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கான டேவும் எண்ட் ஆஃப் நீங்கள் தூங்க போகும்போது ஓகேப்பா இன்றைக்கான டே நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான். நம்ம கண்டென்ட் கிரியேஷன் பண்ணோம், வீடியோ பண்ணணும்னு நினச்சோம், அதையும் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம், அதுவும் நம்ம பண்ணிட்டோம். இன்றைக்கி இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சோம், இதெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டை என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். அது ஃபைன் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஷெட்யூலோட ஆட் பண்ணி பண்ணினீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு கொலாப் பண்ணி பண்ணினீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். அடுத்து தேர்டு ஹாபிட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் பர்டிகுலராக அதுக்குள்ளேயே இருக்காதீங்க, அதுக்குள்ளேயே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டானா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி வேறு அர்த்தத்தில் சொல்லலை. டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா இப்போது இந்த டயத்தில் இருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன்ப்பா, அடுத்து இந்த டயத்துலேருந்து இந்த டயத்தில் வர நான் புக் ரீட் பண்ணுறேன்ப்பா, அடுத்து இந்த டயத்துலேருந்து நான் விளையாட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ஆனால் அந்த இன்வால்வ்மெண்ட்லேருந்து உங்களுக்கான ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கணும். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஒரு டே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் வேறு லெவலாக இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பட் பொறுமையாகவே இருந்தாலும் போர் அடிக்கும். நீங்கள் எதில் நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதிலிருந்து ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படின்னா, அந்த ரிசல்ட் வராமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போரிங் ஆகக்கூடாது. அது ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு அப்படின்னு நினச்சேன். ஸோ பர்டிகுலராக நான் சொன்னது எல்லாமே ஒரு விஷயத்திலும் உங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே என்ன ஆகும்னா எவ்ரிடேவும் ஷெட்யூல் போட்டு ரன் பண்ணணும். என்னென்ன நம்மளுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபைன் பண்ணணும், அதாவது நம்ம பர்பஸை தெரிஞ்சுக்கிறணுங்க. அதுதான் எவ்ரி டேவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. போர் அப்படின்றது இருக்கவே இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் எதுக்கு போர் அடிக்குது, ஆனால் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துலேருந்து நமக்கான ஒரு ரிவார்டு கிடைக்கணும். ஓகேவா, இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதில் போரிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ரிசல்ட் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கமெண்டில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.